சென்னை திரும்பிய அண்ணாமலை விமான நிலையத்தில் சொன்ன அந்த 3 விஷயம் ஆதரவாளர்களுக்கிடையே பத்திக்கொண்ட பரபரப்பு. அதிரடி ஆட்டத்திற்கு முன்பு மாஸ் சம்பவம் செய்யப்போகும் அண்ணாமலை. வணக்கம் நண்பர்களே. தனது பாஜக பதவியை ராஜினாமா செய்வதற்காக டெல்லி சென்றிருந்த அண்ணாமலை பாஜக தேசிய தலைவர் நிதின் நவீன், மத்திய அமைச்சர் அமித்ஷா ஆகியோரை சந்தித்து தனது அடிப்படை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். அதையடுத்து இன்ஸ்டாகிராமில் நேரலையில் தோன்றிய அண்ணாமலை பாஜகவிலிருந்து தான் முழுமையாக விலகிவிட்டதாக அறிவித்தவர், கடந்த 18 மாதங்களாக பாஜக தலைமையுடன் தனது கருத்து வேறுபாடு இருந்ததாக கூறினார். நீண்ட யோசனைக்கு பிறகு தற்போது பாஜகவிலிருந்து விலகியுள்ளேன். அடுத்தபடியாக என்னுடைய போக்கில் பயணிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அதோடு இது நம்ம இயக்கம் என்கிற பெயரில் புதிய இயக்கத்தையும் தொடங்கியுள்ளேன் என்று தெரிவித்திருந்தார். அதையடுத்து நேற்றிரவு 10 மணி நிலவரப்படி அண்ணாமலையின் புதிய கட்சியில் 10 லட்சம் பேர் வரை உறுப்பினராக சேர்ந்துள்ளார்கள். இந்த நிலையில்தான் நேற்றிரவு டெல்லியிலிருந்து சென்னை விமான நிலையம் வந்திறங்கினார் அண்ணாமலை. அப்போது ஆயிரக்கணக்கான ஆதரவாளர்கள் அவருக்கு உற்சாகமான வரவேற்பு கொடுத்தார்கள். அதை பார்த்து நெகிழ்ச்சி அடைந்த அண்ணாமலை அவர்களுக்கு நன்றி தெரிவித்தார். அதோடு தமிழ்நாடு அரசியலில் புதிய சக்தியாக உருவெடுப்போம், புதிய அரசியல் மாற்றத்தை கொண்டு வருவோம், அதற்காக அனைவரும் கடுமையாக உழைப்போம் என்று ஆதரவாளர்களை பார்த்து கூறியவர், புதிய சமூக மாற்றத்திற்கு வித்திட நினைப்பவர்கள் நம்முடைய இது நம்ம இயக்கத்தில் இணைந்து என்னுடன் கைகோர்த்து வாருங்கள், புதிய சமுதாயத்தை உருவாக்கி காட்டுவோம் என்றும் அண்ணாமலை உணர்ச்சி பெருக்கோடு பேச அவரது ஆதரவாளர்கள் பெரிய அளவில் கரகோஷம் எழுப்பி அவரை உற்சாகப்படுத்தினார்கள். மேலும் அண்ணாமலை இந்த லீடர் இயக்கத்தை அறிவித்தவுடன் மக்களை இணையதளத்திற்கு அழைத்த போது 3 மணி நேரத்திற்குள் இந்த புதிய லீடர் இயக்கத்தில் 5.5 லட்சத்திற்கும் அதிகமானோர் ஆன்லைன் மூலமாக தங்களை இணைத்துக் கொண்டார்கள். இளைஞர்கள் மட்டுமின்றி பொதுமக்களும் தங்களை இணைத்துக் கொண்டு அண்ணாமலைக்கு வரவேற்பை கொடுத்திருக்கிறார்கள். தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு புதிய இயக்கத்துக்கு இவ்வளவு குறுகிய காலத்தில் இந்த அளவுக்கு வரவேற்பு கிடைத்திருப்பது இதுவே முதல் முறையாகும். அதன் பிறகு நிமிடத்திற்கு 35 பேர் என்று தொடர்ந்து மக்கள் இந்த இயக்கத்தில் தங்களை இணைத்துக் கொண்டே வருகிறார்கள். சாமானிய மக்களை மையமாக கொண்டு ஒரு மாற்று அரசியலை உருவாக்கவே இந்த புதிய இயக்கத்தை தொடங்கியிருப்பதாக தெரிவித்திருக்கிறார். இந்த லீடர் என்கிற அமைப்பை அரசியல் இயக்கமாக மாற்றினால் 2031 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு ஒரு முக்கிய கட்சியாக உருவெடுத்துவிடும். இப்படிதான் நடிகர் விஜய் கடந்த 2024 பிப்ரவரியில் தமிழக வெற்றி கழகத்தை அறிவித்தார். இந்த கட்சி சார்பாக அவர் பிரச்சாரங்களில் ஈடுபட்டு வந்தபோது கூட அவர் வெற்றி பெற்று ஆட்சியை பிடிப்பார் என்று யாருமே நினைக்கவில்லை. மு.க. ஸ்டாலின் கூட ரொம்ப அசால்ட்டாகத்தான் இருந்தார். எங்களுக்கும் டெல்லிக்கும் இடையேதான் இந்த தேர்தலில் போட்டி, கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகம் எங்களுக்கு போட்டியும் எதிரியும் அல்ல என்றுதான் கூறினார். ஆனால் அவர் யாரையும் தங்கள் போட்டியாகவோ எதிரியாகவோ நினைக்கவில்லை என்று கூறினாரோ அந்த தமிழக வெற்றி கழகத்தான் திமுகவை வீழ்த்தி ஆட்சியை கைப்பற்றியிருக்கிறது. அந்த வகையில் விஜய் ஃபேக்ட் தான் 60 ஆண்டு கால திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக தமிழ்நாட்டில் ஒரு புதிய சக்தியாக உருவெடுத்து ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது. இந்த நிலையில்தான் ஏற்கனவே திராவிட கட்சிகளுக்கு எதிரான அதிரடியான அரசியல் செய்து வந்த அண்ணாமலைக்கும் இது ஒரு பெரிய உத்வேகத்தை கொடுத்திருக்கிறது. அதோடு அண்ணாமலை மாநில தலைவராக இருந்தபோது திமுக அதிமுகவுக்கு கொடுத்த அட்டாக் காரணமாக மிக வேகமாக வளர்ந்து நின்றார். திமுகவுக்கு எதிராக டிஎம்கே ஃபைல்ஸ் வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தினார். அது சம்பந்தமாக தன் மீது வழக்கு தொடுக்க டிஆர் பாலுவிடம் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் குறுக்கு விசாரணை நடத்தி அதிரவிட்டார் அண்ணாமலை. அதோடு ஜெயலலிதாவின் நீதிமன்ற தண்டனை குறித்து ஒரு பேட்டியில் அண்ணாமலை கூறியதற்கு எதிர்ப்பு தெரிவித்த எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணியும் முறித்து கொண்டார். என்றாலும் அண்ணாமலை விடவில்லை. திமுகவை போலவே அதிமுகவையும் கதறவிட்டு வந்தார். அதனால் விஜயை எல்லாம் விட திராவிட கட்சிகளுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு அரசியல் செய்தவரே அண்ணாமலை தான். அந்த வகையில் விஜய் உதயநிதியை எல்லாம் விட அதிரடியான அரசியல் செய்யக்கூடியவர் அண்ணாமலை தான். அதை அவர்தான் மாநில தலைவராக இருந்த காலகட்டத்திலேயே நிரூபித்து காட்டியிருக்கிறார். இந்த நிலையில்தான் இப்போது திராவிட கட்சிகள் மற்றும் தேசிய கட்சிகளுக்கு மாற்றாக இது நம்ம இயக்கம் என்கிற புதிய இயக்கத்தை அவர் தொடங்கி இருக்கிறார். கண்டிப்பாக தமிழ்நாட்டில் இதுவரை யாரும் செய்யாத ஒரு அதிரடியான அரசியலை அண்ணாமலை முன்னெடுப்பார். குறிப்பாக தற்போது முதலமைச்சராக இருக்கும் விஜய், எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் உதயநிதி ஆகிய 2 பேருக்குமே அண்ணாமலை அடுத்தடுத்து நேரடியாக அட்டாக் கொடுத்து தமிழக அரசியலில் பெரும் புயலை கிளப்புவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதன் காரணமாகவே அண்ணாமலை இந்த புதிய கட்சியை அறிவித்ததிலிருந்து தமிழக வெற்றி கழகம், திமுக என்கிற 2 கட்சிகளும் கதற தொடங்கியுள்ளன. அடுத்த செய்தி. KN நேரு மீது FIR போட உத்தரவிட்ட விஜய், திமுகவை ஆட்டம் காட்டப் போகும் அமலாக்கத்துறை. கடந்த திமுக ஆட்சி காலத்தில் KN நேருவின் சகோதரர் ரவிச்சந்திரன் அலுவலகங்களில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனையில் நகராட்சி நிர்வாகத்துறையில் காலி பணியிடங்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்க அவர்கள் லஞ்சம் வாங்கிய வகையில் 635 கோடி கைமாறி இருப்பதாக அதிர்ச்சி ஆதாரங்களை வெளியிட்ட அமலாக்கத்துறை அந்த அடிப்படையில் அவர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று கூறி வந்தது. ஆனால் அவர் மீது வழக்கு பதிவு செய்தால் அமலாக்கத்துறை தமிழ்நாட்டுக்குள் நுழைந்துவிடும், KN நேருவை சுற்றி வளைத்துவிடும் என்பதால் வழக்கு பதிவு செய்ய விடாமல் தடுத்து நிறுத்தி வைத்திருந்தார் அப்போதைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின்.
இதன் காரணமாகவே தேர்தல் முடியும் வரை தப்பித்துக் கொண்டு வந்தார் KN நேரு. ஆனால் தற்போது தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுள்ள நிலையில் மீண்டும் KN நேரு மீதான ஊழல் ஆதாரங்களை தமிழக அரசுக்கு அனுப்பி வைத்த டெல்லி அமலாக்கத்துறை அவர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி வந்தது. இந்த விவகாரத்தில் சில வாரங்களாக அமைதி காத்து வந்த விஜய் தற்போது நீதிமன்ற உத்தரவு மற்றும் அமலாக்கத்துறை ஆதாரங்களை மதித்து KN நேரு மீது FIR பதிவு செய்துவிட்டோம், எங்கள் கடமையை செய்துவிட்டோம் என்று ஒரு தகவல் வெளியிட்டுள்ளார். இதன் காரணமாக அடுத்து தமிழ்நாட்டுக்குள் அமலாக்கத்துறை அதிரடியாக களமிறங்கப் போகிறது. ஏற்கனவே திமுகவின் ஊழல் அமைச்சர்களை விஜயை பழிவாங்குவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது அதற்கு அமலாக்கத்துறையே ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டுவிட்டதால் அடுத்தடுத்து திமுகவை சார்ந்த பல ஊழல் அமைச்சர்களும் கட்டம் கட்டப்படுவார்கள் என்பது தெரிய வந்திருக்கிறது. அந்த வகையில் மத்திய பாஜக அரசின் சொல்லுக்கு விஜய் கட்டுப்பட மாட்டார். அதனால் திமுக ஊழல் அமைச்சர்கள் யாரும் தண்டிக்கப்பட மாட்டார்கள் என்று நினைத்திருந்த ஸ்டாலின் இப்போது விஜய் அதற்கு கிரீன் சிக்னல் போட்டுவிட்டதால் கதறத் தொடங்கி இருக்கிறார். காரணம், ஏற்கனவே 10 முதல் 15 திமுக முக்கிய புள்ளிகளின் ஊழல் ஆதாரங்கள் அமலாக்கத்துறையிடம் உள்ளன. அதனால் அடுத்தடுத்து விஜய் வழக்கு பதிவு செய்வதற்கு உத்தரவு போட்டால் ஒட்டுமொத்த திமுகவும் கம்பி என வேண்டிய சூழல் ஏற்படும் என்பதால் திமுகவின் சில முக்கிய ஊழல் அமைச்சர்கள் அமலாக்கத்துறையின் பிடியிலிருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்ள சட்ட ரீதியான நடவடிக்கையில் ஈடுபட தயாராகி வருவதாக அறிவாலய வட்டார தகவல் தெரிவிக்கிறது. அடுத்த செய்தி. விஜயை தொடர்ந்து TK சிவகுமாரையும் முதலமைச்சராக்கிய திருச்செந்தூர் முருகன். சட்டமன்ற தேர்தல் முடிந்த கையோடு திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு சென்று சிறப்பு தரிசனம் செய்தார் விஜய். அப்போது அவருக்கு முருகப்பெருமானின் விஸ்வரூப தரிசனம் கிடைத்தது. அரசியல் களத்தில் தனக்கு இருந்த தடைகளையும் முட்டுக்கட்டைகளையும் தகர்த்தெறிந்து அந்த கோவிலில் அவர் சக்தி வாய்ந்த சிறப்பு யாகம் மற்றும் பூஜைகளை நடத்தினார். அவருக்கு பிரசாதம் வழங்கப்பட்ட பிறகு வெற்றிவேலுடன் சென்னை திரும்பிய நிலையில் சில நாட்களிலேயே தேர்தல் முடிவுகள் வெளியாகி முதலமைச்சராகிவிட்டார் விஜய். இந்த நிலையில்தான் கர்நாடக துணை முதலமைச்சர் TK சிவகுமாரும் கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு திருச்செந்தூர் முருகனை தரிசனம் செய்திருக்கிறார். அப்போது அவர், நான் முருகப்பெருமானின் தீவிர பக்தர், என்னை முதலமைச்சராக்க வேண்டும் என்று அவரிடத்தில் மனமுருகி வேண்டிக் கொள்ளவே இங்கு வந்தேன் என்று மீடியாக்களிடம் தெரிவித்திருந்தார் TK சிவகுமார். அப்படி திருச்செந்தூர் முருகன் கோவிலில் அவர் தரிசனம் செய்துவிட்டு சென்ற 2வது வாரத்திலேயே இப்போது கர்நாடகத்தின் முதலமைச்சராகிவிட்டார். இப்படி விஜயை தொடர்ந்து TK சிவகுமாரும் முதலமைச்சராகிவிட்ட நிலையில் பல அரசியல்வாதிகளும் தங்களுக்கு பதவி உயர்வு கேட்டு திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு படையெடுக்க தொடங்கிவிட்டார்கள்.